மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் டு இட் எபிசோட் 23 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த லைக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப ஸ்பீடா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது மக்களே. ஸோ செங்கலாங்க, சரி நீங்க போங்க, அங்க போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது லூஸ் ரெடியா போவானா, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லின் கால் பண்ணியிருப்பா. ஸோ லின் கால் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன் செங்கலா, ஸோ அதனால தான் உன்னோட ஃபோன் எடுக்க முடியல. ஸோ நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதை கேட்டு முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர், அதாவது லூசி கட்டி சியாஜி கட்டி, இந்த மாதிரி லின்னு வந்து இங்கே இருக்காளாமா, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்க ரெண்டு பேர் போய் அந்த ஹில்ஸில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போறான். ஸோ இப்படி போன பிறகு லூஸ் வந்துட்டு சியாஜியை தர எடுத்துட்டு போறான். ஸோ நான் சொன்ன லாஸ்ட் எபிசோட்ல ப்ரப்போஸ் பண்ணுவானா இல்லையான்னு, ஸோ போக போக அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இப்படி போன பிறகு அப்படியே கட் பண்ணா நம்ம ஜூன் இருக்கான அவனை காட்டுறாங்க. ஸோ ஜூன் வந்து லெட்டோவை பார்க்கறதுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹாஸ்டல் மட்டும் போய் நின்றுட்டு, லெட்டோ இங்கே கீழே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், லெட்டோ வா வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது லெட்டோ உள்ள பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இப்படி என்ன ஏமாத்திட்டானே ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே, இவ்வளோ வருஷமா கொடுத்தது எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவன் கீழே எடுத்துட்டு வரான். ஸோ வரும்போதே தெரியுது ஆல்ரெடி அவளுக்கு உடம்பும் சரியில்லை, இன்னொன்னு அவன் ஆல்ரெடி நல்லா அந்த மனசை உடச்சு மாதிரி விட்டுட்டான். ஸோ வரும்போதே நிறைய லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கு, நீ எதுக்கு சொல்லாம ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது இவன் அந்த பேக் டொப்புன்னு போட்டுட்டு, இந்த மாதிரி ஜூன் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு பாட்டில் போயிட்டே இருப்பாளா. டக்குனு ஜூன் என்னாச்சு, என்ன சொல்ல வர நீ, எனக்கு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, இங்கே பாரு நான் உன்னை அவ்வளோ ரொம்ப லவ் பண்ணுறேன், எதுக்கு நீ இப்படி பண்ணேன்னு கேட்டோன்னா அப்பதான் லெட்டர் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேன். ஸோ நீயும் சுமியும் ஒன்னாக்கதை நான் பார்த்தேன். ஸோ போதும், உன்னை எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா, நான் அப்படி நினைக்காத, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, ஜஸ்ட் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் போனேன் அப்படின்னு இவன் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். பட் ஆனால் நம்ம லெட்டோ, எனக்கு நீ வேண்டாம் ஜூன், நான் போதும், நீ வந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு சுமியை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன விட. ஸோ நீ சுமி கூடவே சந்தோஷமா இரு, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் உன் லைஃப்ல வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு போயிடுவா. ஸோ இதை பார்த்தோன்னு ஜூனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருக்கும். மேபி ஜூன் மேல தப்பு எல்லாமே கூட இருக்கலாம், பட் ஆனால் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் சுமிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஏன்னா மோர் தென் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமானது ட்ரஸ்ட். அதை உடச்ச பிறகு அது எப்படி நீடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே கட் பண்ண அந்த பிரிட்ஜில் காட்டுறாங்க. ஸோ லூசி சியாஜு ரெண்டு பேர் இருக்கும்போது லூஸ் வந்துட்டு இரு நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடு மேலே ஓடி போய் அந்த ஹாட் போட்டு சாக்லேட்லாம் எடுத்துட்டு வரா. ஸோ எடுத்துட்டு வரும்போது, இங்கே பாரு சியாஜு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணி ஒரு மாதிரி அதை மறைச்சு எடுத்துகிட்டு வருவானா. ஸோ இப்படி எடுத்து வந்துட்டு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல வரும்போது, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கண்டிப்பாக லின் வந்து செங்கலாங்க ஒத்துக்குவான் அப்படின்னு சொன்ன இவனுக்கு ஆக்சுவலி இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மூடில் வந்திருப்பான். ஆனால் சியாஜு ஒரு மாதிரி டல்லாக்கிறத பார்த்துட்டு, ஓ நீ அதை சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி அந்த பாக்ஸை கொடுக்குறதா முடியாமல், ஏன்னா ஹாப்பியாக இருக்கும்போது கொடுத்தவங்க கூட பரவாயில்ல, அவளே ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிறான். அந்த இடத்துல போய் இவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ண தெரியாமல் இவன் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டே இருக்கும்போது, அப்ப நம்ம சியாஜ் இருக்காள், அவன் வந்துட்டு எனக்கு செங்கலாங்க அவ்வளோ பிடிக்கும், இங்க வந்ததுலேருந்தே அவன் தான் என்ன ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டான், ஸோ என்ன அவன் ரொம்ப ப்ரொடக்டிவா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஸ் வந்துட்டு, ஆமா நானும் தானே உன்னை பார்த்துக்கிறேன், ஸோ இப்போ வரைக்குமே நானும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் தானே அப்படிங்கிற அவனோட தரப்பெல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்துட்டே இருந்த சியாஜு என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு அவளே அறியாம ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறா. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், ஆனா இப்ப நினைச்சா கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா லூசி, இப்ப நினைச்சா கூட அவன் எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அதிகமா இருக்கு. ஸோ நான் அழுகிற கடைசி அழுகை இதுவாக தான் இருக்கணும், ஸோ இதுக்கப்புறம் நான் அவனை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவா. ஸோ திரும்பி நின்று அழுதுகிட்டே இருக்கும்போது லூஸ் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு டைமை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே தரத்தாரம் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடான். ஸோ அந்த பிளேஸ்க்கு. ஸோ அதே சேம் டைம் இந்த பக்கம் லின்னு ஊர்லேருந்து வந்திருப்பாளா. ஸோ செங்கலாங்க வந்துட்டு, சாரி லென், நான் அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கலாங்க ஒரு மாதிரி சாரி சொல்லிட்டே இருக்கும்போது, அதனால என்ன, நீ டயர்டாக இருந்தா அதனால தான் நீ தூங்கிட்ட, ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லியிருப்பா. நீ இல்லை என் மேலே கோமா இருப்பேன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி செங்கலாங்க ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். இதை கேட்குற லின் வந்துட்டு, ஏய் லூசு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தூங்கிட்டு இருந்தா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கூட போயிட்டேன், அதனால உன் மேலே கோமா இல்லையே அப்படின்னு ஒன்று. அப்போதான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆச்சு நான் வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலாங்க அவன் சைக்கிள் உட்கார ஒரு மாதிரி ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கான். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்தாலுமே அந்த கரெக்டாக 12 o'clock ஆனங்காட்டிக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சு நியூ இயர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்தோன்னா ஒரு மாதிரி டக்குன்னு நின்றுவாங்க. ஸோ செங்கலாங்க என்னன்னா, நான் அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நிறைய ரெடி பண்ணி வச்சேன், ஸோ அதெல்லாமே சொதப்பிட்டேன், நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது லின்னே வந்து அவளே செங்கலாங்கோட கையை பிடிச்சிட்டு, நீ என்ன துவக்கவெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளே வந்து கையை பிடிச்சிருவா. கையை பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. சொல்லு செங்கலாங்கும் பிடிச்சிருக்கு, ஓகே லின்னுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே இருக்க ஃபயர் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செங்கலாங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி ஏன்னா இவன் ரொம்ப வருஷமா லவ் பண்ண ஒரே ஆளு லின்னு தான். ஸோ லின்னே கிடைச்சிட்டாலும் சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த பக்கம் லூசி சியாச்சும் தர மேலே எடுத்துட்டு போனால, அவன் அங்கே போய் நின்று ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாளா. ஸோ லூசி அங்கே இருக்க லைட் எல்லாம்
எல்லாம் போட்டு கரெக்டா 12 ஆனங்காட்டிக்கு கரெக்டா அவங்க முன்னாடி வந்து நின்னுட்டு நான் கூட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஸோ சியாஜு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு பட்டாசுலாம் வெடிக்கிறதெல்லாம் காமிச்சுட்டு இங்க பாரு எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளோ அழுகுறியோ அழுகு உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு வந்து தான் ஷோல்டர் ரொம்ப டைட்டா சாச்சுக்குவான். ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது எப்படிமா நம்ம ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்போது நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா கஷ்டத்துல சம் பீப்பிள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்சா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம சியாஜுக்கு லூசி ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்ச். ஸோ இவன் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் செங்லாங்கும் லின்னும் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஸோ இன்னொரு பேரு நம்ம ஜூனு லெட்டும் 2 பேருமே பிரிஞ்சே போயிருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ லின்னு செங்லாங்கோட லவ் லைஃப் இன்னும் சூப்பரா போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் ஜூனுக்கு வந்து சுமி ஓகே சொல்லியிருப்பான். ஸோ 2 பேரும் இவங்க 2 ஒரு பேரா இருப்பாங்க. ஸோ லெட்டோ தனியா இருந்தாலுமே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருப்பா. ஸோ யார் கூட ஃபோன் பேசிட்டே இருக்காது யாரு தான் தெரியல. அப்படியே நம்ம சியாஜு காட்டுறாங்க. ஸோ சியாஜு வந்து அவளோட ஃபீல்ட்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் ட்ரிப் கூட்டிட்டு போய் ஊர்ல சுத்தி காமிக்கிறது அந்த மாதிரி அவளோட ஒர்க்ல அவளுமே ஒரு சைடா பிஸியாக ஆரம்பிச்சிருவா. ஸோ இப்பயும் கூட ஒரு டூரிஸ்ட்காக போறதுக்காக தான் ரொம்ப அறக்க பறக்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாளா. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல லீ வந்திருப்பான். ஸோ லீ யார் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ லீ வந்து இந்த மாதிரி நான் உன்னை ட்ராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு இல்ல இல்ல நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட வா சியாஜு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்றான். சரி டிஃபரெண்ட் டைமை பார்த்துட்டு ஓகே நடந்து போனா லேட் ஆகும் சொல்லிட்டு இவளுமே லீ கூட சேர்ந்து போறா. ஸோ லீ இன்னுமே சியாஜு லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஸோ இப்படி போயிட்டு உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இன்னும் 2 பேர் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேம் லிஸ்ட்டை பார்க்கும்போது அதுல லூசின்னு ஒரு பேர் இருக்குமா. என்னது லூசி வரானா இந்த ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பார்க்கும்போது கரெக்டா பின்னாடி இருந்துட்டு லூசி இருந்துட்டு சியாஜு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூசி அங்கிருந்து கத்திட்டே வர ஆரம்பிச்சிடா. ஸோ இதை பார்க்குற சியாஜுக்கும் சரி லீக்கும் சரி ரொம்ப ஷாக்கா இருக்கும். இவன் குடுகுடு ஓடி வந்திருக்கும் போது நீயும் வரையா அந்த ட்ரிப்புக்கு அப்படின்னு ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி லூசி கேட்பானா. இது பார்க்குற லீக் ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன் நான் வந்தா என்ன பிரச்சனை நானும் தான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி வா போல அப்படிங்கிற மாதிரி சியாஜு சொல்லிட்டே இருப்பா. ஸோ லீ அந்த இடத்துல இருக்கிறவ ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி லூசி லீயை பார்த்து கேட்டோன்னே நான் வந்து சியாஜுவை ட்ராப் பண்றதுக்காக வந்தேன். ஸோ அவளை வேலை அனுப்பியிருக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி வந்து லீயை ஒரு காம்படிஷனாவே இந்த இதுல பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி லீ நீ கிளம்பு நான் பத்திரமா போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சியாஜு சொன்ன பிறகு ஓ அப்படியா சரி நீ எப்ப வருவேன்னு திருப்பி சொல்லு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லுவானா. இதை பாக்குற லூசி வந்துட்டு என்னைய பிக்கப் வரைக்கும் போறானே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஸோ கரெக்டா அந்த நேரம் பார்த்து நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆன்டி வருவாங்களா. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சியாஜு சொல்லுவா. ஸோ அந்த ஆன்டி பேக போடுறதுக்கு லூசியும் லீ 2 பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க யார் அந்த ஆன்டி பத்திரமா வழியேறி விடுறதுன்னு. ஸோ இதை பார்க்குற சியாஜு இதுக்கு இவனுங்க 2 பேரும் ஒரு பேகை கிடைச்சிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏத்திட்டு போவாங்க. ஸோ லீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு லூசியில கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். இவனும் சரி பார்த்து போன்னு சொல்லிட்டு பாய் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சியாஜுவை நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு தான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு லூசி உள்ள போக ஆரம்பிச்சிருவான். ஸோ சீட்ல போய் உட்காந்த பிறகு இவன் பாய் சொல்லுவானா. சியாஜு பாய் சொல்லும் போது லூசி வந்துட்டு கை கீழே போட நீ ஒன்று அவனுக்கு பாய் எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஊர்ல வந்து அவங்க ட்ரெடிஷனல் முறையே ஒரு மாதிரி ஒரு நாடகம் மாதிரி போடுவாங்களா. அதுல லூசி சியாஜு வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற டைலாக்ஸ் நிறைய வரும். ஸோ இப்படி பேசி முடிச்ச உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சியாஜு கூட ஐயோ எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் உட்காந்துருவான். அவன் தண்ணி எல்லாம் கொண்டு கொடுப்பான். ஸோ லூஸ் வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஒர்க்கை நீ சூப்பராகவே பண்ற சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது லூசி எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரையா அப்படின்னு சரி சரி உனக்கு பசிக்குது அவ்வளோதானே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி அவன் எந்திரிச்சு போய் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போவான் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி போய் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம சியாஜும் அதே இடத்துல படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஸோ பார்த்துட்டு இவனும் அவனோட கோட் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு போத்தி விட்டுருப்பான். ஸோ இப்படி அவன் பார்த்து கவனிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு அங்கிள் வந்து ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க வருவாங்களா. அதாவது சியாஜு எழுப்ப வருவாங்க. ஸோ அதுக்குள்ள இவனே அந்த புக்குமா இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு எங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது சியாஜு நல்லா தூங்கட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். டக்குனு இவன் எந்திரிச்சு போச்சு அச்சோ நான் தூங்கிட்டேனா நிறைய பேர் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் வந்தாங்க நானே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டேன் நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உனக்கு வாங்கிட்டு வந்து ஆரிய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துருப்பான். ஸோ இவளுமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுப்பா. ஸோ அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு டூர்லாம் முடிச்சு கிளம்பலாம்னு சொல்லி எல்லாம் பஸ் ஏறிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ பார்த்து ஒரு 2% மிஸ் ஆயிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் வந்திருக்க மாட்டாங்களோ அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல லூசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி நீ பதட்டப்படாத இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க நம்ம தேடினா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் தேடுறாங்க. ஸோ அங்கே இருக்க நிறைய இடத்துல தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிடைச்சிக்க மாட்டாங்க. இவளுக்குன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இந்த டூரிஸ்டோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயமே பத்திரமா கூட்டிட்டு வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்படி நம்ம தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. ஸோ நிறைய இடத்துல தொலைவி பார்க்குறாங்க லூசி சியாஜு தொலைவி பார்க்குறாங்க. ஸோ சடனாக ஃபோன் பண்ணி வந்துட்டாங்களாம் கேட்டு பார்க்குறா இல்லை இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த ஃபீல்டு எனக்கு போச்சுன்னு நினைக்கிறேன் லூசி எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு இவ ஒரு மாதிரி ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடா. ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிருவாளா. ஸோ லூசி தான் அந்த இடத்துல இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இங்கே தான் அவங்க எங்கேயாவது இருப்பாங்க கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே அவங்களை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் தொலாவுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லூசிக்கெல்லாம் எப்படி
லூசினா ரொம்ப தேடி தேடி அலைய ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம சியாச்சுக்கு கிடைப்பாங்கன்னு ஒரு ஹோப்பே போயிருது. லூசி அவ்வளோதான் நான் போச்சு நான் மாட்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகும்போது கரெக்ட்டா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இவ எடுத்து பேசும்போது அந்த மாரி அவங்க வந்து அவங்க ஊருக்கே ரிட்டர்ன் போயிட்டாங்களாமா அப்படிங்கிற மாரி இன்ஃபார்ம் வருது. இவளுக்கு அப்பதான் அப்பாடா இவங்க சொல்லாம போயிட்டாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. சரி இதெல்லாம் விடு அவங்க தான் சேஃபா வந்துட்டாங்கல்ல. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு லூசி தான் எப்பயுமே சியாஜுவ ஒரு மாரி கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ ஒரு மாரி நல்லா பேசிட்டே இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு லூசி கிட்ட சாரி லூசி என்னால தான் நீயே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஸோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது லூசி வந்து நீங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த பிளேஸும் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சியாஜ் வந்து லூசிவே பார்த்துட்டு இருப்பானா. இங்க பாரு நான் உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சியாஜ் டக்குன்னு என்ன யோசிச்சாலும் தெரியல. இந்த மாதிரி நம்ம காலேஜ்ல நிறைய பேர் உன்னை லவ் பண்றாங்க தெரியுமா. ஸோ நீ உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு கண்டிப்பா நான் அவங்கள உன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூசி ரொம்ப நேரம் யோசிச்சு நானும் தான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கேன். எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ சியாஜுக்கு இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிருது. நீ லவ் பண்றியா யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க சொல்லு நான் யாருன்னு உனக்கு கண்டிப்பா நான் உன்னை சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூசி லவ் பண்ற பொண்ணே சியாஜு தான். அது கூட தெரியாம இவனும் திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு சொல்லு யாரை நீ லவ் பண்ற கண்டிப்பா நான் சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டே இருப்பாளா. ஸோ லூசி வந்துட்டு அந்த பொண்ணு நீ தான் சியாஜு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட உடனே சியாஜுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னது நான் தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அதாவது வெற்றிகரமா இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ட்விஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க நம்பாதீங்க அந்த ப்ரப்போசலை சரியா. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் செல்ல வாய்ஸ் ஓவர் டாடா பை பை.